ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டமான ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மருந்து பாட்டில் வச்சுருப்போம். அதுவும் சின்ன பசங்க இருக்க வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருப்போம். மருந்து பாட்டிலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டோன்னா அதை 1 மந்த்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதில் மருந்து கொஞ்சம் இருந்தாலுமே அதை நம்ம தூர போட்டுட்டு திரும்பவும் புதுசு வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அதுதான் சேஃப். ஏன்னா மருந்து பாட்டிலை நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதை நம்ம அப்படியே வச்சுருக்கும் போது என்ன ஆகுனா அந்த மருந்தோட எஃபெக்ட் குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ எப்போ நீங்கள் புது மருந்து பாட்டில் ஓப்பன் பண்ணினாலும் அன்றைக்கி ஓப்பன் பண்ணின டேட்டை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதிட்டு அது மேலே செலோ டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஓப்பனிங் டேட் அந்த மருந்து பாட்டிலில் எடுக்கும்போதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அதிலிருந்து நீங்கள் 1 மாதம் மட்டும் அந்த பாட்டிலில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் டேட் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுக்கு மேலேயே அந்த ஓப்பன் பண்ண டேட்டையும் ஒட்டிட்டேன். ஸோ நீங்களும் இனிமேல் மருந்து பாட்டில் அதான் எக்ஸ்பைரி ரொம்ப நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எக்ஸ்பைரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மருந்தை 1 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸ் எங்களுக்கு பீடியாட்ரிஷியன் சொன்னார். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது ஃபோனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் அப்படியே தான் போட்டு எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஹேண்ட்பேக்கில் ஃபோனை தவிர மற்ற பொருட்களுமே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோனை ஹேண்ட்பேக்கில் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போகும்போது மற்ற பொருட்கள் ஏதாவது ஃபோன் மேலே படுறதுனால நம்ம ஃபோனோட டிஸ்பிளேயில் ஸ்க்ராச்சஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டு சாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு ஊக்கும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சாக்ஸை நான் ஊக்கு வச்சு ஹேண்ட்பேக்கோட சைடில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் போட்டு விட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்பேக்கோட சைடில் ஒரு பாக்கெட் மாதிரி போட்டுட்டோன்னா இதில் நம்மளோட ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட்பேக்குள்ளே போடாமல் இந்த சாக்ஸ்குள்ளே கரெக்டாக போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோனை ஹேண்ட்பேக்கில் போட்டு ட்ராவலிங் டைமில் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளோட ஃபோன் டிஸ்பிளேக்கு எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் ரொம்பவே பத்திரமா இருக்கும். நம்மளும் அடிக்கடி காசு செலவு பண்ணி ஸ்க்ரீன் கார்டு மாற்ற வேண்டாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சாக்ஸ்குள்ளே கரெக்டாக ஃபோனை போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வாங்குகிற புது ட்ரெஸ்ஸில் மெயினாக இன்னர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை உரித்ததுக்கப்புறமும் அந்த கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸில் ஒட்டிகிட்ருக்கும். இது பார்த்திங்கன்னா என் பொண்ணோட மக்னா. இதில் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமுமே அந்த ஸ்டிக்கரோட கம் அந்த மக்னாலேருந்து போகவே இல்லை. இப்போது இதை நம்ம திரும்ப திரும்ப வாஷ் பண்ணினாலும் அந்த கம் போகவே போகாது. அப்படியே நல்லா பிளாக் கலராக மாறிடும். இந்த கம்மை நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. அதை அந்த ஸ்டிக்கர் இருந்த கம் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை தண்ணியில் முக்கிட்டு ஈரத்தெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி வச்சு ரப் பண்ணிங்கனாவே போதும். அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டிகிட்டு இருக்க கம் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரப் பண்ணுற இடத்துல இருக்க கம் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு சோப்பு, ஷாம்பு, டிட்டர்ஜென்ட் பவுடர் இதெல்லாம் வச்சு தேய்ச்சா கூட இந்த கரை போகவே போகாது. ரொம்பவே ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சோன்னா போதும். ரொம்ப ஈஸியாகவே அந்த கம்மோட கரை ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மக்னாவில் இருந்த கம் எல்லாமே இப்போது ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது 5th டிப் பார்க்கலாம். நம்ம ரொம்ப வருஷமாக விரல்லே போட்டிருக்க ரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நம்மளால் கழட்டவே முடியாது. ரொம்பவே டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஈஸியாக எப்படி டைட்டான ரிங்கை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிங் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே கீழெல்லாம் லூஸாக இருக்கும். பட் அந்த முட்டி சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நான் நூல் தான் எடுத்திருக்கேன். நூலை இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த நூலை ஃபஸ்ட்டு நம்ம
ரிங்குள்ளே தான் இன்சர்ட் பண்ணணும். ரிங்குள்ளே வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து நூலை இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால் நூலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிங்குக்கு கீழே கரெக்டாக வச்சுக்கிட்டு நூலோட எண்டை இந்த மாதிரி விரலில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஊக்கை வச்சு அந்த நூலை லைட்டாக அமுத்திட்டு அதுக்கப்புறமா ஊக்கை இந்த மாதிரி ரிங்குக்கு உள் சைடு இழுத்திங்கன்னா போதும். அந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிங்குக்கு மேலே வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இப்போது நூல் வந்து ஊக்குக்கு மேல் சைடு வந்துருச்சு. இப்போ நம்ம நூலை நல்லா இழுத்துக்கலாம். நூல் நல்லா லென்த்தாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிங்கோட மேல் சைடு பார்த்திங்கன்னா அதிக அளவில் நூல் இருக்கணும். ரிங்கோட கீழ் சைடு வந்து இந்த உள்ளங்கையோடு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு மட்டும் நூல் இருந்தால் போதும். அந்த நூலை இந்த மாதிரி நீங்கள் கட்டை விரல் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போது மோதிரத்துக்கு மேல் சைடு இருக்க நூலை வந்து அந்த விரலில் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக நெருக்கமாக சுற்றி விட்டுட்டே வாங்க. நூல் வந்து மேலே வரைக்கும் வந்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த நூல் வந்து திரும்பவும் பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம கட்டை விரலில் பிடிச்சிட்டு இருந்த நூலை இந்த மாதிரி ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். நூல் ரிமூவ் ஆக நம்மளோட ரிங்கும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே டைட்டான ரிங்கை இப்போ நம்ம விரல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். உங்களோட ரிங் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக விரல்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். மோதிரத்துக்கு இடையில நூலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஊக்கு யூஸ் பண்ண பயமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி மெல்லிசான சீப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோதிரத்துக்கு கீழே வந்து நூலை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சீப்போட நுனி பகுதியை வச்சு இந்த மாதிரி அந்த நூலை வந்து மோதிரத்துக்கு உள் சைடு வந்து ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டிங்கன்னா போதும். அந்த நூல் வந்து சீப்போடு சேர்த்து மோதிரத்துக்கு மேலே வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். சமைக்கிற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது தான். நம்ம என்ன தான் பத்திரமா சமைச்சாலும் எப்படியாவது கையில் தெரியாமல் ஒரு இடத்துலையாவது சூடு பட்டுரும். ஸோ சூடு பட்டோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு அது ஒரு கொப்பளம் மாதிரியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சூடு பட்ட உடனே நீங்கள் டக்குன்னு வீட்டில் இருக்க பேஸ்ட்டை எடுத்து அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த சூடுபட்ட இடத்துல இருக்க எரிச்சல் வந்து நல்லாவே சரியாயிடும். அதுக்கப்புறமா நமக்கும் கொப்பளம் வரவே வராது. இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ். ஸோ சமைக்கும்போது எல்லாரும் கிச்சன்லேயே ஒரு பேஸ்ட்டும் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஊசிலாம் பார்த்திங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவே மொக்கையாக போயிடும். நான் பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸில் வந்து பட்டன் இல்லை, சரி பட்டன் தைக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அந்த ஊசியில் பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸே இல்லை, ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு. அந்த கிளாத்குள்ளே கொஞ்சம் கூட என்டர் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது தைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஊசி வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம அதை ஷார்ப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்க நெயில் கட்டர் அந்த ஹேண்டிலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொரசொரப்பாக ஒரு போர்ஷன் இருக்கும். நம்ம நெயில்ஸை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்காக இது வச்சுருப்போம். இந்த இடத்துல வந்து நம்மளோட ஊசியை சுற்றி இந்த மாதிரி ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட ஊசி வந்து நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும். பாருங்கள், இப்போ நான் நெயில் கட்டரில் நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா அந்த ஜீன்ஸ் கிளாத்தில் இந்த ஊசியை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக நம்மளோட மொக்கையான ஊசி வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஷார்ப்பாக மாறிடுச்சு. இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் கட்டருக்கு பதிலாக டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டியோட பேக் சைடில் கூட ஊசியை நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் துணியில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மொத்தமான துணியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஊசி வந்து இன்சர்ட் ஆகிடும். ஏன்னா அந்த ஊசி வந்து நல்லாவே அதோட டிப்பு வந்து ஷார்ப்பாக மாறிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஊசி இருந்தால் போதும், நம்ம எவ்வளோ துணியாக இருந்தாலும் கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக தச்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.